வீட்டில் இருக்கிறவங்கள எப்போவுமே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துன்னு இருப்போம். நான் லாஸ்ட் 10 days முன்னால் தான் லால் சாருக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் நீங்கள் வரணும் அவனு முன்னே நான் இங்கே இல்லை, ஐ எம் ஹியர் இன் பாம்பே, பட் மை பெஸ்ட் விஷஸ் ஆர் தேர். நான் திருப்பி சொன்னேன், இப்போவே சொல்கிறேன், நான் மார்ச் எண்டிங் திருப்பி ஏப்ரலில் தெர் ஆர் 2 major events கேரளாவில், நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டு. தோஸ் ஈவெண்ட்ஸ் ஐம் கம்மிங், நோ ப்ராப்ளம்ன்ட்டு அவர் சொன்னார். ஸோ அவர் இல்லாத காரணத்துக்கு நான் தான் தப்பு பண்ணேன் லாஸ்ட் மினிட்ல சொன்னது. பட் ஹீ சென்ஸ் த பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் கண்ணப்பா டீம். கண்ணப்பான்ற படம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆடியோ புக்கில் சொல்லியிருக்கோம். இட்ஸ் பீன் மேட் குவைட் அ ஃபியூ டைம்ஸ் இந்தியன் சினிமாவில். அதில் மென்ஷன் பண்ணது என்னென்னா, தமிழ்லேயும் ஒரு வாட்டி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணப்பான்ற படம் எடுத்தது 1938 கண்ணப்ப நாயனார்ன்ட்டு தமிழில் எடுத்திருக்காங்க. அந்த காப்பி இப்போ யார்கிட்டையும் இல்லை. நாங்கள்லாம் உலகத்துக்கெல்லாம் ஐயப்பன் கதையும் குருவாயூரும் கதையும் இங்கே மலையாளத்தில் எடுத்து டப் பண்ணி நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சிவனுக்கு 63 நாயனார்ஸ் இருக்கிறாங்க. அதில் 10வது அவர் கண்ணப்பா. இப்போது இந்த ஜெனரேஷனுக்கு கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்கிற வாழ்ப்பு சிவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்து உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏப்ரல் 25 படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரும் பிளெஸ்ஸிங்ஸும் சப்போர்ட் எனக்கு தேவை. முக்கியமாக நான் ரொம்ப நன்றி சொல்கிறது முகேஷ் சாருக்கு, எங்கள் டைரக்டருக்கு. எதுக்குன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதன்ற சீரீஸ் 2014 வந்தது மிகப்பெரியான ஹிட் ஆகிருக்கு. அவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நம்ம கண்ணப்பா தான். அண்ட் எனக்கு நான் ஏதின கதைக்கு அதுக்கு ஒரு நியாயம் பண்ணது யாருன்னு நான் யோசிக்கும் போது, இவர் பேர் சொல்கிறது எங்கள் அப்பா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை போய் நான் அப்ரோச் பண்ணி, சார் நீங்கள் பண்ணோன்ட்டு கேட்டால் அவர் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் ஸ்டீஃபனை ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு மேனர்ஸ் இல்லை, ஃபோனில் பேசினே இருப்பான். இங்கே இல்லை எப்பவுமே, ஜஸ்ட் ஓகே. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முகேஷ் ரோஷி. நான் சின்னப்பத்துலேருந்து அப்பா படத்துலலாம் அவர் நடிக்கும்போது நான் பார்த்து வளர்ந்தவன். அவர் கூட இன்றைக்கி நான் நேராக நின்று சீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் நாட் மெனி ஆஃப் யூ நோ தட் the softest person on the set is Mr. Mukesh Roshi. Okay, he looks like one of the toughest men, but his heart is like a child. And I have to thank him immensely for flying all the way from Mumbai, when I requested him to come for the press meet. It's thank you uncle for coming. I really appreciate your support for Kannappa. You're going to love his character in the movie. And so I want to thank every one of them. Let it be my good friend and brother Prabhas. I want to thank Mr. Akshay Kumar or Kajal Agarwal or Mr. Sarath Kumar. The last but not the least, one person who has changed the way நான் வாழ்க்கையை பார்க்கறது. நான் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, ஐடியல் இருப்பாங்க. நம்மெல்லாம் வளரும்போது நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும், அப்பாவோட பெரியா இருக்கணும், அப்பா பிஹேவியர் தான் நம்ம எடுத்துப்போம். எனக்கு என் ஹீரோ, என் ஐடியல் எங்கள் அப்பா தான். நெக்ஸ்ட் என்னை அவ்வளோவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது லால் சார், லாலேட்டான். அவர் இந்தியாவில் உலகத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஹம்பிள்னஸ், அவருக்கு இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அண்ட் அவருக்கு இருக்கிற ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச் த வே நான் வாழ்க்கையை பார்க்குறது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலத்தில் நான் எது வேணாலும் யோசித்தா, ஓகே லால்